ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னா மிளகாய்த்தூள் போட்டு முருங்கைக்கீரை சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது பூண்டு, உப்பு, மிளகாய்த்தூள், 2 தக்காளி, 1 வெங்காயம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பருப்பு வச்சுருக்கேன். இதில் போட்டு நான் ஒரு விசில் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விசில் விட்டுட்டு நாம் அப்புறம் சாம்பார் எழுதலாம். அடுத்தது இந்த அடுப்பில் முருங்கைக்கீரையும் பொரியல் பண்ண போகிறேன். பக்கத்தில் நம்ம மரத்துலேயே விளைஞ்சது எனக்கு இங்கே முருங்கைக்கீரை. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீரையை நான் அலசிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் கீரையை அலசிட்டோம். இது 2வது தண்ணி. இப்போ கீரையை நல்லா அலசிட்டு நாம் ஃபஸ்ட்டு இதை பாயில் பண்ணிக்க போகிறோம். இப்போ கீரையை பாயில் பண்ணிக்கலாம். இதில் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். கீரைக்கு நாம் தண்ணி ஊற்றிக்கலாம், 1 டம்ளரு. இது நல்லா வேகணுன்றதுக்காக. அதேமாரி இது வதங்கிட்டு பிறகு நம்ம கொஞ்சம் வதங்கிட்டு பிறகு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா எவ்வளோ கீரைன்னு தெரியாமல் நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டோம்னா என்ன ஆகும்னா உப்பு கரிச்சிடும், கீரை கம்மியாயிடும், உப்பு கரிச்சிடும் இல்லைங்களா? அதனால் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், முடியலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கீரை ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தது, இப்போ எப்படி வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஸ்லோவிலே வைக்கலாம். தூள் உப்பு போட்டுங்க. இங்கே தண்ணி இருக்குது கடாயில், அதனால் நான் கல் உப்பு போட்டேன். அது கரைஞ்சிடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வெந்துடுச்சுங்க. நாம் இப்போ கீரை தாளிச்சிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், பருப்பு நான் வேக வச்சுட்டேன் இல்லைங்களா? நம்ம குக்கருக்கு ஏற்ற மாரி விசில் வரும். இது நான் 3 விசில் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த சின்ன குக்கர்ன்றதால 3 விசில். இந்த டைமில் நாம் கீரையை அலசந்து போட்டுட்டு 1 விசில் விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விசில் எடுத்துட்டு கடைஞ்சி நம்ம தாளிக்க போகிறோம். நான் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சிலே கடைஞ்சிருவேங்க. இங்கே பாருங்கள், இப்போ இதை கூட ஒரு சிட்டு புளி வாஷ் பண்ணி போடுறேன். இது நான் 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எண்ணெய் காய்ஞ்ச உடனே நாம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம். இப்போ நாம் அரிஞ்சு வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயும் வெங்காயம் வெட்டி போட்டுக்கலாம். அது போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான ஆனியனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம கீரைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கடலைப்பயிறு வறுத்தும் நுணுக்கியும் போடலாம், தேங்காய் போட்டு துருவியும் போடலாம். ஆனால் நான் இது 2மே நீங்கள் நான் பண்ண போகிறது இல்லைங்க. சிம்பிளாக அப்படியே காஞ்ச மிளகாய் ஆனியனோடு விட்டுடுவேன். இந்த அளவுக்கு வதங்கினோடனே நாம் அவுத்து வச்சு கீரையை போட்டுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ஸ்லோவில் இருக்கட்டுங்க. கிளியராக வாய்ஸ் கேட்குதான்னு தெரியலைங்க. ஏன்னா எங்கள் தெருவில் ரோடு உடைச்சி இது பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கிட்டு தண்ணியே இல்லாத, நம்ம அவிச்ச தண்ணி இல்லாத நல்லா வதக்கிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நிறுத்திடலாம் அடுத்து. இது ஓகே. நாம் கீரையை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பருப்பு கடைஞ்சிக்கலாம். கரண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மொத்தால தான் கடைய போகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நைஸாக கடைஞ்சிட்டோம். இப்போ வெங்காயம் கடுகு போட்டு நம்ம தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கடைஞ்சிட்டு நம்ம கடுகு போட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் நம்ம சாம்பார் ஊற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தாளிச்சாச்சு. அவ்வளோதான். இதுமாரி நீங்கள் முருங்கைக்கீரை இது பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முருங்கைக்கீரையிலே கொத்து சாம்பார்னு வைப்போம். இது மாதிரியும் கடையும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ கோஸு கூட்டு வைக்க போகிறோம் சப்பாத்திக்கு. அதுக்கு நான் பாசி பருப்பை அலசிட்டு குக்கரில் போட்டுட்டு 1 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் அலசி கோஸை போட்டுடலாம்.
கோஸு போட்டுட்டு நாம் வந்து இதில் கூட உப்பும் போட்டுடலாம். ஒரு விசில் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுடலாங்க. குக்கருக்கு ஏற்ற மாரி நம்ம விட்டுக்குவோம். இது சின்ன குக்கரு, அதனால் ஒரு விசில் விடுவேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விசில் இது மாதிரி தான் இருக்குங்க கூட்டு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு போட்டுக்கலாம், சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தாளியை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தாளிச்சதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தாளிச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூட்டு ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன மெனுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல், சப்பாத்தி, கோஸ் கூட்டு, பாதி கோஸுங்கிறதால கேபேஜ் மஞ்சூரியன். உங்களுக்கு எது இருந்தால் சுட சுட ரைஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் மெனு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிடலாம். இது கேபேஜ் மஞ்சூரியன், முருங்கைக்கீரை பொரியல், ஒயிட் ரைஸ், முருங்கைக்கீரை சாம்பார், கோஸ் கூட்டு, சப்பாத்தி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.